Hi friends, welcome to my channel Mugil World. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்குறோம்னா மதுரை ஸ்பெஷல் பட்டர் பன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரெசிபி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா ஒரு 4 ஐட்டம் தான் இதுக்கு தேவைப்படுது. பன், பட்டர், மில்க் அண்ட் சுகர், இவ்வளோ தான் இதுக்கு தேவை. இப்போ நான் ஒரு 4 பேக்கரி பன்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் இதுக்கு மெயின் இன்க்ரீடியனே இந்த பட்டர் தான். பட்டர் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வார்ம் மில்க், லூக்வார்ம் மில்க் எடுத்துக்கோங்க. இதிலே நான் வந்து கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் மில்க்லே. ஏன்னா நம்ம கிட்ட இருக்க பட்டர் வந்து சால்ட்டட் பட்டர். ஸோ அதனால் அதை உப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் மில்கில் சுகர் ஆட் பண்ணிட்டேன். சப்போஸ் அன்சால்ட்டட் பட்டராக இருந்தால் நம்ம அப்படியே அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பன் எடுத்துக்கலாம். அதை நைஃப் வச்சு ஒரு 3/4 பாகத்துக்கு வெட்டிக்கலாம். இப்போ நான் வந்து 2 பன்னு அதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பன்னை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க அந்த வார்ம் மில்கை அப்படியே அதில் ஆட் பண்ணலாம். அப்படியே பிளேட்டில் வச்சுக்கலாம். கீழே சர்ஃபேஸ் ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மில்கை ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அப்படியே பன்னை உல்ட்டாவாக திருப்பி போட்டு இந்த போர்ஷன்லேயும் மில்கை ஊற்றி ப்ரெட்டை முதல்ல பன்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி அப்போ தான் பட்டர் வந்து அதுக்குள்ளே நல்லா சோக் ஆகும். மாய்ஸ்சரைஸ் ஆன உடனே பட்டர் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியதான். பன் எவ்வளோ மாய்ஸ்சராக இருக்கோ அவ்வளோ பட்டர் வந்து அது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அகெயின் பன்னை உல்ட்டாவாக திருப்பி போட்டு அந்த டாப் போர்ஷன்லேயும் பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பன்னே தெரியாத அளவுக்கு பட்டரால் அது ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் மேலேயும் லைட்டாக பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். செகண்ட் பன்லேயும் அதே சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிடலாம். இந்த பன்னையும் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 2 பன்னும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சு ரெடி பண்ண வேண்டியதா. அடுப்பில் தவா வச்சுட்டு தவா மேலே நிறைய பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச பன்னை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பொசிஷனில் வச்சிடணும். ஃபுல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மெதுவாக தான் குக் ஆகும். அது மேலேயும் லைட்டாக கொஞ்சம் பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இப்போ 1 சைட் ஸ்லோ ஃப்ளேமில் குக் ஆகிடுச்சு. அப்படியே நம்ம திருப்பி போட்டுற வேண்டியதான். அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த பட்டர் உள்ளே நல்லா அப்சர்வ் ஆகும். ஆக்சுவலாக இந்த பன் மாதிரி இல்லாமல் ஃப்ளாட்டாக ஆகிடணும். அப்போ தான் அது வந்து செம்ம க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும். திருப்பியும் அதே மாதிரி நெக்ஸ்ட் ரிப்பீட் பண்ணலாம். ஒரு சைடு நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அகெயின் இந்த சைடும் டோஸ்ட் ஆகணும். இந்த சைடும் பன் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா லைட் ப்ரௌன் கலரில் பன் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மதுரை ஸ்பெஷல் பட்டர் பன் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மேலேயும் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஆட்டாக சோகியாக இருக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பட்டர் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி மேலே க்ரன்ச்சியாக கடிக்க அப்படியே பட்டரும் சுகரும் நம்ம வாய்க்குள்ளே கரையுது. சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.